இது உங்கள் நியூஸ் 5. கோவை ரயில் நிலையம் சந்திப்பு எதிரே கீதா ஹோட்டலில் தமிழ்நாடு ஓட்டுநர்கள் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நலவாரிய மாபெரும் விழிப்புணர்வு முகாம், பெண்களுக்கு அரசு சார்பில் மானியத்தில் ஆட்டோ எடுத்து தரப்படும் முகாம் நடைபெற்றது. இதில் தலைமை செல்வராஜ், மாவட்ட தலைவர் முன்னிலை முருகன், துணை பொதுச்செயலர் வரவேற்புரை ராஜு, மாநில துணைத் தலைவர் முகாமை துவங்கி வைத்து சிறப்புரையாற்றினார். கார்த்திக் எக்ஸ்-எம்எல்ஏ அவர்கள், கோவை மாநகர மாவட்ட திமுக செயலாளர் திரு சா பிச்சாண்டி, மாநில தலைவர் சிறப்பு அழைப்பாளர்கள் ஜே பால், கிருபாகரன், தலைவர் தேசிய தொழிலாளர் மக்கள் கட்சி மற்றும் பெண் ஆட்டோ ஓட்டுநர் 50க்கும் மேற்பட்டோர் அனைவரும் கலந்து கொண்டனர். அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நலவாரியத்தினுடைய சிறப்பு முகாம் கோயம்புத்தூர் நகரில் நடைபெற்று இருக்கு. இந்த முகாமை துவக்கி வச்ச முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் கார்த்திக் அவர்கள் துவக்கி வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மிக்க நன்றியை எங்கள் சங்கத்தின் தமிழ்நாடு ஓட்டுநர்கள் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர் நலச்சங்கத்தின் சார்பில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தமிழ்நாடு முழுக்க அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட இந்த நலவாரியத்தில் அனைத்து மக்களும் பதிவு செஞ்சு தமிழ்நாடு அரசாங்கம் கொடுக்கின்ற அந்த பயனை பெறணும்னு சொல்லி மிக தீவிரமாக 40 மாவட்டத்திலையும் இந்த முகாமை நாங்கள் தொடர்ந்து நடத்துவோம்னு இந்த செய்தி மூலமாக உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. இந்த காரியத்தில் தொழிலாளர்களுடைய வாழ்வாதார தேவைகளுக்கான அவங்க குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகை, அவங்க 60 வயசு ஆனால் அவங்களுக்கு பென்ஷனு, அப்புறம் மருத்துவ உதவி, இது போன்ற பல நல்ல திட்டங்கள் இருக்குது. பல்வேறு தொழிற்சங்கங்களை நான் கேட்டுக்கிறதும், இந்த நலவாரியத்தில் தொழிலாளர்களை பதிவு செஞ்சு அவங்களுடைய வாழ்வாதார தேவைகளை பூர்த்தி செய்ய வேணும்னு எல்லா தொழிற்சங்கங்களையும் நான் பணிவோடு கேட்டுக்கிறேன்.